வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் பங்கினி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேர்களே. இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி சலுகையை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு ஸ்வீடன் ஒத்துழைப்பு. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. முன்னாள் சபாநாயகர் MH முகமது காலமானார். துமிந்த சில்வாவுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல். மீண்டும் வடக்கும் கிழக்கும் சேர்வதில் பிரச்சனை இல்லை, மீண்டும் சேர முடியும் என சரத் சில்வாவின் தீர்ப்பில் உள்ளது. CV விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. கிழக்கு மாகாண சபையில் கோரமின்மையினால் மாகாண சபை அமர்வு 2 தடவைகள் ஒத்திவைப்பு. சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய உறுப்பினர்களின் பங்கு பெற்றதலுடன் பிரேரணை ஒன்றை கொண்டுவர உள்ளதாக மாகாண சபை உறுப்பினர் நாகேஸ்வரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி சலுகையை மீண்டும் இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள அதிகபட்ச ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்கட் வஸ்ட்ரன் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை மற்றும் ஸ்வீடன் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவூட்டுவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுநீரக பாதிப்பை தடுப்பதற்கு தேவையான ஆய்வுகளை முன்னெடுப்பதற்காக ஸ்வீடன் அரசாங்கத்தின் உதவியை பெற்றுத் தருமாறு இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்களின் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்வதுடன் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது பாராட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்கட் வஸ்ட்ரம் இன்று வடக்குக்கு விஜயம் செய்திருந்தார். ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர், இலங்கைக்கான ஸ்வீடன் தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை 10 மணி அளவில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்தனர். மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் ஸ்வீடன் தூதுக்குழுவினருக்கு இடையிலான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் யாழ் மாவட்ட சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து ஸ்வீடன் தூதுக்குழுவினர் கலந்துரையாடினர். வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே மற்றும் ஸ்வீடன் தூதுக்குழுவினருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் கைத்தடியில் உள்ள வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்ற தூதுக்குழுவினர் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்தனர். அதன் பின்னர் 65,000 பொருத்தும் வீட்டு திட்டத்தின் கீழ் உடும்புராய் பகுதியில் அமைக்கப்படும் வீடுகளையும் தூதுக்குழுவினர் பார்வையிட்டனர். இதன்போது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதனும் அவர்களின் விஜயத்தில் இணைந்து கொண்டார். சிலர் கூறுகிறார்கள் இப்பவே வீடு உடைந்திருக்கின்றன என்று. அப்படியான ஒரு தருணம் இல்லை. யாராவது வந்து இந்த வீட்டை பார்க்கலாம், நன்மையாக இருக்கின்றது. நாங்கள் இது மக்களுக்காகத்தான் நாங்கள் செய்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் எழுதின கடிதத்துக்கு நான் மறுமணி ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பிரதமருக்கும் கொடுத்திருக்கின்றேன். மே தினம் ஒன்று வைக்கின்றோம் கொழும்புல 1ஆம் தேதி. அதிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களை அழைக்கின்றோம். யாரு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு விசேடம் என்று யாருக்கும் சொல்லி அது எங்களுடைய ஆமி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அங்க அந்த ஆமி தரப்புல சொல்லியிருப்பாங்க. நாங்கள் விசேஷமா யாருக்கும் கூறவில்லை. வர வேண்டிய ஆட்களுக்கு வந்து அந்த மேடை ரலியிலே பங்கு பெற்ற முடியும் என்பதுதான் கூற. முல்லைத்தீவு விசுவமடு தொட்டியடி பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை அளவீடு செய்யும் நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. விஸ்வமடு பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவையாளர்கள் சென்றிருந்தனர். இந்த நிலையில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். காணி அளவீடு செய்யும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் குறித்த இராணுவ முகாமின் அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த இராணுவத்தினால் முகாமிடப்பட்டிருக்கின்ற இந்த காணியானது மக்களின் பூர்வீக வாழ்விடமாகும். இடம்பெயர்வு வரை மக்கள் அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் மீள்குடியமர்ந்து பார்த்த பொழுது அது இராணுவ முகாமாக
கொடுக்கப்பட்டிருந்தது. அன்றிலிருந்து 7 வருடமாக அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இந்த ராணுவ முகாமை விடுவித்து தம்முடைய சொந்த நிலத்தில் வாழ்வதற்கு அவர்கள் பலவேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்று இந்த நல்லாட்சி அரசிலே இந்த ராணுவ முகாம் நில அளவீடு செய்ய முன்வந்திருப்பது மிகவும் ஒரு அநியாயமான செயலாகும். தனது பூர்வீக நிலத்திலே வாழ்வதற்காக வழி சமைக்கும் வகையில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை விடுவித்து அவர்கள் தமது சொந்த மண்ணிலே வாழ்வதற்கு ஆவண செய்து கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். 1970ஆம் ஆண்டு இந்த ராணி எனக்கு படித்த வகுப்புகளில் கிடைச்சது. அதில் இருந்து இதுவரை காலத்துக்கும் 25 வயசுல காணிப்போடு வரைக்கும் இந்த காணியில் நான் ஆய்வு செய்து 280 தமிழ்நாட்டு எல்லாம் காய்க்குது. இந்த காணியை நாங்கள் இடம்பெயர்ந்து போயிட்டு வந்து பார்த்தபோது ஆணி இருந்தோம். அவைக்கு போய் கேட்டபோது அவை காணிகளுக்கு இல்லை, ராணுவத்துக்குரிய காணிகளும் அனுமதிக்க இல்லை. நான் அதுக்கு பிறகு அதுக்கு தொடர்ந்து அரசாங்க வீடாக ராணுவ வீடாக எல்லாம் கல்வி வரைக்கும் எல்லா இடமும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. யுத்தத்தாலே இடம்பெயர்ந்து போன பிறகு மீண்டும் குடியிருந்தா ராணுவம் பிடித்து எங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா அவர்கள் கஷ்டத்தில் போன ஒரு மக்கள் அந்த குறிப்பிட்ட இவர்கள் இருக்கிற காணியை சொந்தக்காரர்கள் கொடுத்து அந்த அவர்கள் அதை கொடுக்க. இந்த விடயம் தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் அளவீட்டு நடவடிக்கைகளுக்கு வருகை தந்த உத்தியோகத்தர்கள் முகாம் அதிகாரிகளிடம் அதற்காக அனுமதி கோரியதாக அவர் குறிப்பிட்டார். காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய 2ஆம் நாள் அமர்வில் இன்று 227 வரும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக இன்று 220 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். மேலும் காணாமல் போனோர் தொடர்பில் புதிதாக 64 முறைப்பாடுகளும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டு ஆஸ்பத்திரியாடியாக வந்துள்ளாங்க. கடற்கரைக்கு வந்துள்ளது, ஆஸ்பத்திரியிலிருந்து கடற்கரைக்கு வந்துள்ளது. இப்படியே அடிபாடு நடந்துள்ளது. இப்படி இரவு 1 மணிக்கு அடிபாடு நடந்துள்ளது. அதுதான் விடிஞ்சு கொண்டிருக்க சில பேர் தான் ஆஸ்பத்திரிக்கு பின்னால் வந்துள்ளது. கடற்கரைக்கு வந்துள்ளது. நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரது பண்டால் ஏறி இறங்கினாங்க. பண்டொன்று இருந்தது கடலுக்கு தண்ணிக்கு இறங்குறதுக்கு வந்து பதவிக்குள்ள சனத்துலசெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த கட்டுப்பாடு வந்தது பிறகு ராணுவம் பஸ்ஸில் உணவுக்குள்ள ஆக்கலை இதாக்கி ஏற்றிட்டு பிள்ளை வேற போகணும் பார்க்கல இதை ஏற்றி அனுப்புவோம். நீங்கள் போங்கன்னு நான் பஸ் ஏற்றி அனுப்புவோம். அதனால் ரங்கைக்கே கைவிட்டு வெள்ளிபுரம் தூமலர் வீட்டில் தான் வேலை நிமித்தம் போய் நின்றவர் சாவச்சேரி நின்றுட்டு இங்கே கிள்ளோச்சிக்கு வேற வலிக்கிட்டவர் 5 நாள் அங்கே தங்க நின்று வேலை செய்துட்டு கிள்ளோச்சிக்கு என்னட்டு அம்மாட்ட வேற வலிக்கிட்ட இடத்துல சாவச்சேரி அரசடி மீசால பகுதியில் வச்சு ராணுவத்தினர் கைது செய்தது 3 பேரையும் கைது செய்து அடுத்த நாள் சாவச்சேரி செல்வரட்னம் GS முன்னிலையில் மகேந்திரகுமாரையும் தினேஷ்குமாரையும் முறையில் விடுதலை செய்யணும். அப்போ அவர்கிட்ட ஐசி இல்லை, ஐசி தற்காலிகம் தான் அனுப்பி போட்டு அப்ளிகேஷன் அந்த துண்டோட நின்றவர் அதோட கைது செய்தார். ராணுவம் உடனடியாக வெள்ளிபுரத்தில் எனது அக்கா ஆகிய பெரியம்மா உடனடியாக அங்கே போனோம். அரசடிக்கு போய் பார்க்கறது எனது மகனை சரிச்சு நாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டை சாப்பிட வச்சது எந்த அக்கா வெள்ளிபுரத்தில் வர நேரில் கண்டவா எனக்கு காட்ட தனியா திரும்ப வர சொன்னது ராணுவம். இப்போ நான் போயில்லை ஐயா, ராணுவத்தை நம்பி நான் என்ற புள்ளியை பார்க்க தனியா போயில்லை. கிருசாந்தி கொலை வழக்கிலே அம்மா தேடி போக அம்மாவை கொலை செய்தது தானே ஐயா, அப்ப நான் போவே இல்லை. கரைச்சி பிரதேச செயல பிரிவுக்குட்பட்டவர்களுக்கான சாட்சி விசாரணை அமர்வு இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாகவும் நேற்று இடம்பெற்ற அமர்வில் 248 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 3ஆம் நாள் அமர்வு நாளை கண்டாவளை பிரதேச செயலக பிரிவில் உள்ளவர்களுக்காக இடம்பெறவுள்ளது. நாளைய தினம் சாட்சி விசாரணைகளுக்காக 240 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் நாளை புதிய முறைப்பாடுகளும் மக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளை, பூடகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் காணாமல் போனோர் தொடர்பில் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகளை ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நடத்தப்படவுள்ள சாட்சி விசாரணைகளுக்கு தூர இடங்களிலிருந்து வருவோருக்கான விசேட பஸ் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனல் மின் நிலையத்தை சம்பூரில் அமைக்க வேண்டாம் என இவர்கள் வலியுறுத்தினர். யுத்தம் காரணமாக பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்ட மக்கள் தற்போது மீள்குடியேற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு இடமளிக்குமாறு இவர்கள் குறிப்பிட்டனர். தற்பொழுது அனல் மின் நிலையம் என்ற பெயரில் எங்களை அழிக்கும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. நாங்கள் இவ்வளவு காலம் யாரையும் நீரை நம்பி வாழவில்லை. எங்கள் கிணத்தடி
நிலக்கு நீரையே நாங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம், குடிநீரையும் செய்கிறோம். எதிர்காலத்தில் குடிநீரை கூட நாங்கள் இன்னொருவரை நாட வேண்டிய நிலை ஏற்படும். தயவு செய்து எமது பிரதேசத்தில் இந்த அனல் மின் நிலையத்தை கட்ட வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு இனிவரும் சந்ததிகள் நல்லதாக வாழ வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு வீடுகளாக வந்து வாக்களை பெற்று இப்போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவரக்கூடிய சமதரை அவர்கள் இப்போது சம்பூரில் அமைக்கப்படும் அனைவருக்கு எதிர்ப்புகளை வெளிக்காட்டாமல் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணைகள் இங்கே சம்பூரில் அமைக்கப்படும் அனைவருக்கு எந்தவித எதிர்ப்புகளை வழங்காமல் இங்கே மக்களின் இங்கே நடக்கின்ற சம்பூரில் அமைக்கப்படும் இந்த அனைவருக்கு எதிர்ப்புகளை அவர் பகிரங்கமாக வெளிக்காட்டாமல் மனஞ்சாதி கொண்டிருக்கிறார். பசுமை திருகோணமலை அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பூர் மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண சபை அமர்வு இன்று இடம்பெற்ற வேளையிலேயே மாகாண சபை ஒன்றில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களை தெளிவூட்டும் நோக்கில் மக்கள் அவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் கிழக்கு மாகாண சபை அமர்வு கோரம் இன்மையினால் இன்று 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபை இன்று காலை 9:30 மணி அளவில் ஆரம்பமான போதிலும் ஆளும் கட்சியின் 5 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியின் 3 உறுப்பினர்களுமே சபையில் பிரசன்னமாகியிருந்தனர். கோரம் இன்மையினால் காலை 10:30 மணி வரை சபை இதன்போது ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் சபை அமர்வு ஆரம்பமானது. இன்றைய தினம் 12 தனிநபர் பிரேரணைகள் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என இன்றைய நிகழ்ச்சி நிலையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சம்பூர் அனல்மின் நிலையத்தை நிராகரிக்குமாறு கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் கு நாகேஸ்வரன் தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வரவிருந்த போதிலும் அந்த பிரேரணை இன்று சமர்ப்பிக்கப்படவில்லை. சம்பூர் அனல்மின் நிலைய திட்டத்தை நிராகரிக்க கோரும் எனது தனிநபர் பிரேரணை இன்று சமர்ப்பிக்கப்பட இருந்த சூழ்நிலையில் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சக உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்ட நேரம் சம்பந்தமாக கலந்துரையாடிய பொழுது இது ஒரு தனிநபர் பிரேரணையாக இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணைய உறுப்பினர்களுடைய ஏகோபித்த ஒரு பங்கு பற்றுதல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இதற்கு ஒரு கால அவகாசத்தை கோரியிருந்தார்கள். வர இருக்கின்ற சபை அமர்வுக்கு ஒத்திவைக்கும்படியும் அதற்கு முன்னதாக தாங்கள் இந்த அனல் மின் நிலையம் தொடர்பான பாதிப்புகள் தொடர்பாக இன்னும் பல விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அது சம்பந்தமான நிபுணத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அடுத்த அமர்விலே தங்களால் ஒரு முழுமையான விவாதத்தை நடத்த முடியும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த இன்று எடுக்க இருந்த இந்த பிரேரணையை அடுத்த அமர்வுக்கு எடுப்பதற்கு நான் சம்மதித்திருக்கின்றேன். இன்றைய அமர்வின் போது மாகாண சபை உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தலா 4 மில்லியன் நிதி ஒதுக்கப்படும் என அறிவிக்கும் இதுவரைக்கும் இது தொடர்பாக திட்டமிடல் செயலாளர்களிருந்து ஒவ்வொரு உறுப்பினருக்கு முக்கியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதை கல்வி முதலமைச்சர் அறிவாரா? நம்முடைய உறுப்பினர் தொகையை அதிகரிப்பது தொடர்பாக நம்முடைய நியமிக்கப்பட்டின் கீழே அது இங்கே சமர்ப்பிக்கப்பட்ட அங்கீகாரம் உண்மையிலே சட்டப்படி கெட்டுக்கொள்ளப்பட வேண்டும். கெட்டுக்கொள்ளப்பட்ட விரிவாக செய்யலாமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். செய்வதன் பிறகு நான் நினைக்கிறேன் உங்களுடைய சட்ட ரீதியான கட்டணங்களை நாங்கள் அறிவிக்கலாம். இது நான் பள்ளிக்கு புறமாக சொல்கிறேன். நீங்கள் 4 மில்லியன் தயாரிக்கிறார்கள். சொன்ன அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் 34 நபர்கள் இப்பிரிவில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்களை நிரந்தரமாக்குவதற்கு ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? இதுவரை சாய்ந்தமரி வைத்தியசாலை பல வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதாக இருக்கிறது. மாநில பாரதம் வைத்தியசாலையை பல வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா வைத்தியசாலை செய்யப்படுவது கிழக்கு மாகாணத்தில் பாரிய மாகாணங்களில் அதில் கிழக்கு மாகாணம் என்று மாகாணத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. மதிய போசன இடைவேளையின் பின்னர் பிற்பகல் 2:45 அளவில் மாகாண சபை அமர்வு மீண்டும் ஆரம்பமான போது ஆளும் கட்சியின் 5 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியின் 2 உறுப்பினர்களுமே சபையில் பிரசன்னமாக இருந்தனர். கோரம் இன்மையினால் சபை அமர்வு எதிர்வரும் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய சபை முதல்வர் அடுத்த அமர்வில் மாகாண ஆளுநர் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காலஞ்சென்ற முன்னாள் சபாநாயகர் MH முகமதின் ஜனாசா கொழும்பு குப்பியாவத்தை முஸ்லிம் மையவாடியில் இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
காலஞ்சென்ற அல்ஹாஜ் எபஜ் முகமதின் ஜனாசா இன்று முற்பகல் முதல் மொரலை பௌத்தலோகா மாவட்டத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இறுதியஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் சென்றிருந்தனர். இந்த நாட்டில் செயலாற்றிய மிகவும் சிறந்த முஸ்லிம் மக்கள் தலைவராக MH முகமதை நான் காண்கிறேன். அவர் நேர்மையாக செயற்பட்டார். தாம் பொறுப்பேற்ற அமைச்சர்களை மாத்திரமல்ல, நாட்டின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தவும், பயங்கரவாதத்துக்கு எதிராகவும், முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், இலங்கையை சூழ உள்ள முஸ்லிம் நாடுகளுடன் தொடர்புகளை பேணவும் அவர் ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறோம். நாம் அரேபியாவுக்கு செல்லும் போது MH முகமதின் நாட்டு பிரஜையாகவே எம்மை அறிமுகப்படுத்துகின்றனர். அந்த அளவுக்கு அவர் பிரசித்தி பெற்ற முஸ்லிம் தலைவர் ஆவார். பயங்கரவாதிகளால் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் ராஜீவ்காந்தியை சந்தித்து துணிச்சலாக விடயங்களை முன்வைத்தார். நாட்டிற்காக அளப்பரிய சேவையாற்றிய தலைவர் ஆவார். முஸ்லிம் ஒருவரால் வெல்லக்கூடிய அதியுச்ச பதவியான சபாநாயகர் பதவியை அவர் வகித்தார். அது மாத்திரமல்ல, சவால்கள் வந்தபோது தாம் சரியானதை செய்வதாகவும் கூறினார். இலங்கைக்கும் உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் புகழ்பூத்த சபாநாயகராக அவரை கூற முடியும். அவரது எதிர்த்தரப்பு அரசியல்வாதியாக நான் நீண்ட காலமாக பொருளை தொகுதியில் எதிர்கட்சியில் இருந்து அரசியல் செய்தேன். எனினும் எமது நட்பில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. நான் இன்று ஏற்படுத்திக் கொண்டுள்ள தேசிய அரசாங்கத்திற்கான அடித்தளத்தை இமாம் முகமது அமைத்துக் கொடுத்திருந்தார் என்பதை நான் கூற வேண்டும். முஸ்லிம் சிங்கள ஒற்றுமையோடாக இந்த நாட்டிற்காக எந்த அளவிற்கு சேவையாற்ற முடியும் என்பதையும் அவர் செய்து காண்பித்துள்ளார். MH முகமதின் ஜனாசா இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காலஞ்சென்ற முன்னாள் சபாநாயகர் MH முகமது தொடர்பிலான நினைவலைகள் விசேட தொகுப்பினை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது தொடர்பிலான வடமாகாண சபையின் தீர்மானத்துக்கு எதிராக சில தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி. விக்னேஸ்வரன் இன்று கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இது ஒரு பிழையான சில நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணத்தினாலே இதை நாங்கள் இவ்வாறு பிரிக்கின்றோம். ஆனால் தேவையெனில் உரியவர்கள் மீண்டும் சேர்ந்து கொள்ள முடியும் என்று அந்த சரத் சில்வாவினுடைய தீர்மானத்திலே தீர்ப்பிலேயே இருக்கின்றது. இந்த ஸ்டெப்ஸ் சிலர்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது, அந்த ஸ்டெப்ஸை சரியா செய்ய இல்லை, அந்த ப்ரொசீஜர் சரியா செய்ய இல்லை என்ற அடிப்படையில தான் அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்கினார்களே ஒழிய மீண்டும் வடக்கும் கிழக்கும் சேர வேண்டியதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சேர்ந்து அதனை ஒருமித்து சேர்க்க முடியும் என்ற அந்த கருத்தை கூட அவர் தன்னுடைய தீர்ப்பிலே போட்டிருக்கின்றார். இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் சமஷ்டி முறை தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். சமஷ்டி என்றால் பிரிவினை என்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை 60 வருட காலமாக அவர்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். 56 உண்மையிலேயே 1926ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க அவர்கள் சமஷ்டி முறையை இலங்கைக்கு உகந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். கண்டிய அவர்களுடைய ஒரு அசோசியேஷன், அவர்களுடைய சங்கம் வந்து டொனமோருக்கு முன்னுக்கு கூறும்போது அவர்கள் கூடியிருந்தார்கள், ஒரு சமஷ்டி அரசு தான் தேவை. ஆகவே நாங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சமஷ்டி என்பது நாட்டை ஒருமித்து வைத்திருப்பதற்காக நாங்கள் கூறும் ஒரு விடயமே ஒழிய நாட்டை பிரிப்பதற்காக அல்ல. ஆனால் சமஷ்டி என்பது பிரிவினைக்கு ஒப்பானது என்ற ஒரு கருத்தை சிங்கள அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் மக்கள் மனதிலே விதைத்ததன் காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் 2 கட்சிகளும் அதனை பரிசீலித்து சீரமைத்து ஒரு உரிய தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவின் 39வது சிரார்த்த தின நிகழ்வு வவுனியாவில் நடைபெற்றது. வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட தாயகம் அலுவலகத்தில் சிரார்த்த தின நிகழ்வுகள் இடம்பெற்றன.
தந்தை செல்வா என தமிழ் மக்களால் அழைக்கப்படுகின்ற CJV செல்வநாயகத்தின் 39வது சிறார் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபெஸ்ட் வழங்கும் ஞாபகார்த்த தொகுப்பு அடுத்து. இலங்கையின் தமிழ் அரசியல் வரலாற்றில் பல்வேறு பரிணாமங்களுக்கு வித்திட்ட செல்வநாயகம் 1898 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி மலேசியாவின் ஈப்போ நகரில் ஜேம்ஸ் விஸ்வநாதன் வேலுப்பிள்ளை ஹரியட் அன்னம் ஆகியோருக்கு முதலாவது மகனாக பிறந்தார். தில்லிப்பழை யூனியன் கல்லூரியில் கல்வி பயணத்தை ஆரம்பித்த செல்வநாயகம் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி, கொழும்பு புனித தூமையர் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவர் ஆவார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக படித்து தனது 19வது அகவையில் அறிவியலில் இளமானி பட்டம் பெற்ற CJV செல்வநாயகம் 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக காங்கேசன்துறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். ஆடம்பரம் இல்லாது எளிமையான வாழ்வு வாழ்ந்து காட்டிய தந்தை செல்வா அவர்கள் தமிழ் பேசும் மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக திகழ்ந்தார். இலங்கைக்கு சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு பொருத்தமானது என பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்திய தந்தை செல்வா அஹிம்சை போராட்டங்களின் ஊடாக அதனை அடைய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழர்களுக்காக மாத்திரமன்றி இலங்கையின் தமிழ் பேசும் சமூகத்திற்காய் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த தந்தை செல்வா தனது 79வது அகவையில் 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி இயற்கை எய்தினார். வெள்ளவத்தி பிரதேசத்தில் 2 யுவதிகள் நேற்றிரவு ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். நான் வெற்றி பெறும் அனைத்து விடயங்களையும் அனுபவிக்கின்றேன். அத்துடன் நீண்டெழ முடியாதவாறு நான் எப்போதாவது விழலாம். இதே போன்றதொரு தண்டவாளத்தில் அமர்ந்து கொண்டு 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு யுவதி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒரு புகைப்படத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிழற்படத்தில் உள்ள இனேஷி பெரேரா 2 வருடங்களுக்கு முன்னர் சமூக வலைதளத்தில் இவ்வாறு பதிவு செய்திருந்தார். ரயில் மார்க்கத்திலிருந்து இவ்வாறு நிழற்படத்தில் தோன்றியிருந்த இனேஷி நேற்றிரவு தமது நெருங்கிய நண்பி ஒருவருடன் ரயில் மார்க்கத்தில் அனர்த்தத்துக்குள்ளாகி உயிரிழந்தார். மருதானையிலிருந்து கழுத்துறை வரை பயணித்த ரயிலில் மோதியே இவர்கள் இருவரும் உயிரிழந்தனர். பம்பலப்பிட்டி புனித கன்னியர் மடத்தில் உயர்தரத்தில் இறுதியாண்டில் கல்வி பயின்று வந்த இவர்கள் நேற்றிரவு 7:30 மணியளவில் வெள்ளவத்தையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற விருந்து பிரசாரத்திற்காக சென்றுள்ளனர். அவர்கள் அங்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சம்பவத்தில் 19 வயதான யசாரா பெரேரா மற்றும் ஷெரான் சில்வா ஆகிய மாணவிகள் உயிரிழந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற ஸ்தலத்திலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சடலங்கள் கடுபோவில பொதுன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த விஷயத்தில் என்னன்றாலும் தெரியத்தான் இருக்கணும். ஏனென்றா நான் இயக்கம் என்றபடியால் அப்போ அதனால பிரச்சனைகள் வந்துடும். இதுவே பல முன்னாள் போராளிகளின் இன்றைய நிலைமை. புனர்வாழ்வு பெற்ற சில முன்னாள் போராளிகள் சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ளார்கள். மேலும் சிலர் தாமாகவே ஒதுங்கி வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வாறான ஒருவரே நந்தகுமார் நவநேசன். இது கால்நடைகள் வளர்க்கப்படும் கொட்டகை அல்ல, ஒரு முன்னாள் போராளியின் வாழ்விடம். முன்னாள் போராளியான நந்தகுமார் நவநேசனை அச்சிவேலி பத்தைமேனி பகுதியில் நாம் சந்தித்தோம். தாய் இறந்துவிட தந்தை கைவிட்டு சென்ற நிலையில் கணவனை இழந்த சகோதரியின் வீட்டிற்கு அருகில் கொட்டகை அமைத்து வாழ்கிறார் இந்த முன்னாள் போராளி. அவயங்கள் சிதறிய போதிலும் வேறு கொண்டு எழுந்து முன்னோக்கி நகர்ந்தவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் ஒடுங்கிவிடப் போவதில்லை. எனினும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்பட்ட இந்த வெற்று காகிதங்கள் இவருக்கு மறு வாழ்வை தந்துவிடப் போவதில்லை என்பது திண்ணம். எழுந்து நடக்க முடியாதென்ற போதிலும் எவருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்ற மன வலிமையில் சுயமாக தமது தேவைகளை நிறைவேற்றுகிறார் நவநேசன். உரிமைகளுக்காக போராடிய தான் இன்று அனைவராலும் கைவிடப்பட்டு ஒழுகும் கூரைகளுக்கு கீழ் அவள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார். எனக்கு இந்த இருக்கிற ஒரு நல்ல ஒரு கொட்டை இல்லாட்டிக்கு ஒரு சுயதவியல் ஏதாவது எனக்கு செய்து தருமாறு கேட்டுக்கொள்வேன். சேரலாம் நான் இங்கே புறண்டாலும் போகணும். எங்கட அக்கா வீட்டில் இருக்கிறேன். இப்போ இங்கேயும் என்ன பராமரிக்கிறாங்க. எங்கட அக்காக்கோ எந்த ஒரு வசதியும் இல்லை.
இல்லை. பஸ் சாப்பாடும் பிரச்சனை. நான் இயக்கம் பண்றபடியால் அப்போ அதனால பிரச்சனைகள் வந்துடும். அப்போ காரணத்தால நான் யாரையும் இதுக்குள்ள இழுக்கல. அப்போ நான் தனியாக அப்பா இருக்கிறார், அப்பா கை விட்டுட்டார். அண்ணா இருக்கிற அண்ணாக்கெல்லாம் வசதி இல்லை, கை விட்டுட்டீங்கன்னா இப்போ நான் தனியத்தான் எங்கி வாரனாலும். இந்த தகர கொட்டகையின் உஷ்ணத்தை உடல் தாங்கினாலும் மனவேதனையில் வெதும்பும் நவநேசனுக்கு உள்ள ஆற்றுப்படுத்தலும் அவசியமே. உரிமைகளை மண்டியிட்டு பெற வேண்டியதில்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நிச்சயம் எவரிடமும் எதற்காகவும் கையேந்த போவதில்லை என்பதற்கு இவர் சிறந்த உதாரணம். உடல் உள்ள பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள இவர் போன்ற முன்னாள் போராளிகளை தூக்கி விடுவதற்கான உதவிக்கரம் விரைவில் நீட்டப்படுமா? இந்தியாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான மேடைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 234 தேர்தல் தொகுதிகள் உள்ளதோடு 5,08,00,000 பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனுக்களை எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு மே மாதம் 2ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மே மாதம் 2ஆம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தபால் மூல வாக்களிப்பு மே மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் உடனடியாக சரிபார்க்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் RK நகரில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த வேட்புமனுவில் ஜெயலலிதாவிற்கு 118.58 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2.4 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கருணாநிதியின் மனைவிக்கு 62.99 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே வேட்புமனுவில் கருணாநிதியின் மனைவி ராசாத்தி அம்மாளுக்கு 11.94 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை தனியார் நிறுவனமுடன் இணைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் நாட்டின் பெருமையையும் சுதந்திரத்தையும் உலகறிய செய்யும் நோக்கில் சர் ஜான் கொத்தலாவல 1948ஆம் ஆண்டில் ஏர் சிலான் என்ற பெயரில் தேசிய விமான சேவையை ஆரம்பித்தார். 1977ஆம் ஆண்டின் பின்னர் திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து ஏர்லங்கா என்ற பெயரில் தேசிய விமான சேவை புதுப்பொழிவு பெற்றது. 80களில் ஆசியாவின் சிறந்த விமான சேவையாக மாறிய ஏர்லங்கா விமான சேவை A320 மற்றும் A340 விமானங்களை பிராந்தியத்துக்கு அறிமுகப்படுத்தி விமானத்துறையில் முன்னிலை பெற்றது. 1998ஆம் ஆண்டில் எமிரேட்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்லங்கா நிறுவனத்தின் 51% பங்குகள் விற்பனை செய்யப்பட்டதுடன் முகாமைத்துவமும் அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையின் தேசிய விமான சேவை ஸ்ரீலங்கன் விமான சேவை என இதன்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் 2008ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை 51 பங்குகளுக்கான பணத்தை செலுத்தி மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டது. பின்னர் 2017ஆம் ஆண்டில் லாபத்தில் இயங்கும் நிறுவனமாக மாற்றும் நோக்கத்தில் 7 A330 ரக விமானங்களையும் 8 A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு அமைய 6 A340 ரக விமானங்களை படிப்படியாக பயன்பாட்டிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திடம் 22 விமானங்கள் உள்ளன. 6800 பேர் பயணியாளர்களை கொண்ட ஸ்ரீலங்கன் விமான சேவை தற்போது 44 நாடுகளின் 94 விமான நிலையங்களுக்கான சேவையை வழங்குகிறது. விமான சேவையின் நட்டத்தை தொடர்ந்தும் சுமக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டினார். இந்த செய்தி தொடர்பிலான விரிவான தகவல்களை முதலடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். அந்த தகவலோடு நியூஸ் 8 பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.